பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உடைய நீதி பிரகாசத்தை போல, உடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல நான் ஆக்குமாறை நான் அமர்ந்திரேன் என்கிறார். ஒரு சில நீதிகள் அது மறைக்கப்பட்டு போகிறது. நீதியிலே கெட்டு போகிற நீதிமானன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். அநேகர் அந்த நீதியிலே உத்தமத்திலே வாழ்ந்தாலும் அவங்க நீதி நினைக்கப்படுவதில்லை. நீங்கள் ஆண்டவராக தேவனிடத்திலே வருகிற போது, அவரை நம்புகிற போது, உங்கள் நீதிக்கு தக்கதான பலனை அவர் தருகிறார். நீதிமான் பனை போல செழிப்பான். நீதிமானுடைய வேறு கனி கொடுக்கும். நீதிமான் என்று அசைக்கப்படுவது. அப்போ நீதிமானுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறார். நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறார். இத்தனை விதமான ஆசீர்வாதங்களை நீதிமானுக்கு வைத்திருக்கிறார். நீதிமான் யார்? பிறர் மேல் குற்றம் சுமத்தாதவன், பிறரை அவமானப்படுத்தாதவன், நீதிமான் தேவனுக்கு உத்தமனாக வாழ்கிறவன். இப்படிப்பட்ட நீதிமானை அவர் ஒரு நாளும் தள்ளாட விடுவதில்லை. அவர் சொல்கிறார், நீதிமான் அவனுடைய நீதியை பட்டப்பகலை போல. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாக இருந்தார். அவனுடைய உபத்திரவும் பாடுகளை மாற்றி ஆண்டவர் பட்டப்பகலை போல அவன் யோகியன் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். இன்றைக்கு அருமையான மக்களே, உடைய நீதி ஒருவேளை மறந்து போய்விட்டார்களோ, என் நீதி எண்ணாமல் போகிறதோ என்று புலம்பலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 8ஆவது சொல்கிறது, உன்னுடைய நீதி உனக்கு முன்னாடி போகும், என் கரம் உன்னை பின்னாடி இருந்து காக்கும். ஆண்டவர் உங்களுடைய நீதிக்கு தக்க அவர் பலனை கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்கள் நீதியை அவர் மனதிலே கணக்கில் வைத்தவராக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, உங்கள் ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போல நான் மாற்றுவேன். நீங்கள் மீட்கப்பட்டதையும், நீங்கள் விடுவிக்கப்பட்டதையும், நீங்கள் மனம் திரும்பினதையும், உங்களுக்குள்ள தேவன் ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலை கொடுத்திருப்பதையும், அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய், அந்த ஒளி அநேகருக்கு பிரகாசிக்க முடியாய் அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் சகரியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது, என்னுடைய தலைவர்களை நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே வைக்கலுக்குள் எரிகிற தீவட்டியை போல நான் பிரகாசிக்க பண்ணுவேன். திரும்ப நான் அவளுக்குள்ளே அக்கினியை தருவேன். ஆமோஸ் 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அது திறப்பை அடைத்து நான் முன்பு இருந்த போல நிலைப்படுத்துவேன். ஒருவேளை நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், உங்கள் நீதி எண்ணப்படாமல் இருக்கலாம். உங்கள் ரட்சிப்பு, ஐயோ நான் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிறேன், அவருடைய அனல், அந்த ரட்சிப்பின் அந்த பாத்திரம் எனக்குள்ளே இருக்கு, நீங்கள் ஒருவேளை எண்ணுகிறவர்களாக இருந்தால், இன்றைக்கு உங்கள் சொல்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல தேவன் மாற்றுவார். வைக்கலுக்குள்ளே பற்றி எரிகிற அந்த தீவட்டியை போல பிறருக்கு வெளிச்சம் காட்டவும் வழிகாட்டவுமாய் ஆண்டவர் மாற்றுவார். அதைதான் தாவீது அந்த தீபம் குறையும் போது, ரட்சிப்பு குறையும் போதெல்லாம் தேவனுக்கு ஜெபிப்பார். தேவனே, என் இருளை வெளிச்சமாக்கும், என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் தான் ஒரு மனிதன் விளக்கை ஏற்ற முடியும். அவர்தான் அந்த மனிதனை பிரகாசிக்க பண்ண முடியும். நீங்கள் பிரகாசிக்கிற, ஒளி கொடுக்கிற, தீவட்டிகளாய் வெளிச்சம் காட்டுகிற, யோவான் சாணகர் சொல்லுகிறது, அவன் அநேகர் வெளிச்சம் கொடுக்கிறவனாய் இருந்தான், அவனுடைய வெளிச்சத்தில் நாமும் நடந்தோம் எழுதுகிறார். உங்கள் வெளிச்சத்தில் அநேகர் நடக்கும்படியாய் இருளிலே ஒளியாக தேவங்களை பயன்படுத்துவார். அங்கே ஏசாயா அங்கே 62:1 சொல்லப்பட்டது போல, உங்கள் நீதி பட்டப்பகலை போலவும். அது எப்படிப்பட்ட பகலாம்? நீதிமான் அங்கே இப்படி சொல்ற நீதிமொழிகள் 4:18, நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட உங்கள் நீதிக்கு தக்க நியாயத்தை செய்வார். ஒருவேளை திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் ஒரு நாள் உங்கள் நீதிக்கு தக்க பலனை தந்து எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாய் உங்கள் நீதியையும் நியாயத்தையும் ரட்சிப்பையும் அவர் பட்டப்பகலை போல, தீவட்டியை போல செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து அவரை நம்புங்கள். உங்கள் விசுவாசத்துக்குரிய பலனை நிச்சயமாக அடைவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.